அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஹோராப்புலை மண்ணிற்கு ஒரு பாடசாலை வர வேண்டும். அந்த பாடசாலையை இந்த ஹோராப்புலை மண்ணிற்கு எடுப்பதற்கு போராடிய ஒரு மகத்தான புனிதமிக்க மரியாதையான ஒரு மனிதரின் மூத்த மகள். அது மட்டுமல்லாமல் 3.5 வயதிலேயே தனது கல்வியை தொடங்கிய ஒரு மாணவி. அத்தோடு இந்த ஹோராப்புலை மண்ணிற்கு பெருமை சேர்த்த முதல் ஆசிரியைமான ஒரு இந்த ஹோராப்புலையின் சொத்து என்று சொல்லலாம். அவர்களைத்தான் நாம் இன்று சந்திக்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுமா. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல இந்த மக்களுக்கு உங்களுடைய முழு பெயர் என்ன, அத்தோடு நீங்கள் சேவையாற்றிய காலத்தையும் சொல்லுங்க. எனது முழு பெயர் சக்கரியா லெப்பே ஜெயரம்பு விவி. 1968ஆம் ஆண்டிலிருந்து 92ஆம் ஆண்டு வரை கடமையாற்றியிருக்கேன். மிக நீண்ட காலம் இந்த பாடசாலையில கடமையாற்றிருக்கிறீங்க. அத்தோட நீங்க இந்த பாடசாலையில் ஆரம்ப காலகட்டங்களில் மாணவியாக இருந்திருக்கீங்க. உங்களுடைய சக நண்பர்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு நினைப்பு இருக்குதா? படித்ததா? நான் அவ்வளோ சின்ன வயசு தானே, மற்றவங்கெல்லாம் பெரிய பெரிய புள்ளுகள், அதனால் அவ்வளோ தூரத்துக்கு உங்களோட கூட்டாளி மாதிரி நினைப்பில்லை உங்களுக்கு? கொஞ்சம் ஜெல்லேல சொல்லுங்களேன் பாப்போம். அடுத்தது பாத்திமா, ஜெயரம்பு, சக்கியா, பாத்திமா, ஜெய்னம்பு, சக்கியா, ஆரிஃபா, மரியம் பீவி. சரிம்மா, அடுத்ததான இப்ப வந்து நீங்க சொன்னது எல்லாமே பொம்பளை பிள்ளைகள். உங்களோட கிளாஸ்ல ஆம்பளை பிள்ளைகள் இருக்கு இல்லையா? அப்படி இருந்தா ஞாபகம் இருக்கா? சொல்லுங்களேன். இருந்த எச்எம் உமர்தீன், எம் இஸ்மாயில், யாசின் லெப்பை, அபுசாலி, நூர்தீன். மாஷா அல்லாஹ், 75 வருஷம் கடந்தாலும் இன்னும் நிறைய ஞாபகத்தோட இருக்காங்க. ஹனீஃபா, ஷரீஃப்தீன், சஹாப்தீன். சரி. ஓம். அப்ப உங்களோட படிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு படிச்சது அந்த டீச்சர்ஸ் மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சிலாக்கள் நினைவு இருக்கு. அந்த நினைவிருக்காக்களை வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. முதலாவது அதிபராக கந்தையா குமாரவேலு என்ற ஒரு ஆசிரியர் யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கே முதல் ஆசிரியர் பதவியை ஏற்றார். முதலாவது அதிபராக யாழ்ப்பாணத்திலிருந்து கந்தையா குமாரவேலு அவர் தான் வந்து அதிபராக இருந்திருக்கிறாரு. அவர் இருந்து கொஞ்ச காலம் ஒரு 5-6 மாசமாக்குள்ள இன்னொரு டீச்சரும் வந்தான். அவன் யாழ்ப்பாணம் தான். அவன் வந்து அவளை பேரு திரேசா. அப்போ வகுப்புல இந்த 2 பேரும் தான் வகுப்புகளை நடத்தி கொண்டு வந்தாங்க. வந்தது பிறகு அந்த கந்தசாமி குமாரவேலு டிரான்ஸ்ஃபர் ஆகி போய்த்தாரு. அப்போ உங்களுக்கு வந்து நமது பாடசாலையில் அந்த 1வது 2வது 3வது அதிபர்கள் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? முதலாவது அதிபர் தான் இப்போ சொன்னவர். அப்போ 2வது அதிபர் VSA நாதன், அவரும் தமிழ் தான். நாதன். அடுத்தது 3வதால் எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு செல்ல தெரியாத பேர்கள். சின்ன தம்பின்ற ஒரு சார் வந்திருந்தாரு, அவர் பேர்கள் ஊரும் நல்லா தெரியும். சரி, ஓகே. அடுத்தது வந்து இந்த உங்களுடைய குடும்பம் இருக்கு தானே, இந்த பாடசாலைக்குள்ள இந்த ஊருக்கு ஒரு பாடசாலையை கொண்டு வரதுல வந்து ஒரு பாரிய பங்காற்றி இருக்குது. அது வந்து இந்த ஊர் வந்து என்னை பொறுத்தவரையில எப்பவும் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு கல்வி சமுதாயம் இந்த ஊர்ல உருவாகுது என்றால் வந்து அதுக்கு உங்களுடைய தந்தை ஆற்றிய அந்த அளப்பரிய சேவை தான், அவருடைய தியாகம் தான். அது சம்பந்தமான தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாமா? இந்த எங்களுக்கு கிராமத்துக்கு பாடசாலை ஒன்று இல்லாமல் இருந்தது. பாடசாலை ஒன்று உருவாக்க வேண்டும் என்று எனது தந்தை மிக 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 கஷ்டமாக இருந்த காலத்திலே கஷ்டப்பட்டார். எப்படி என்று சொன்னால் அவரோட சொந்த செலவில் அண்டாபுரம் ஒவ்வொரு மாதமும் அண்டாபுரத்துக்கு போவார்.
அதை கேட்டுக்கொண்டு வந்து அவர்கள் செல்லும் அடுத்த திகதிக்கு போக சல்லி இல்லை. நான் கேள்விப்பட்டேன் ஒரு 3 வருஷமா ஒரு தொடர்ந்து அப்போ அவர் என்ன செய்வாரு, அந்த அந்த நேரத்தில் இருந்த மாதிரி நெல்லறு சாக்கா கொடுப்பாரு, அப்படி இல்லாட்டி ஒரு மால்ட்டை விற்பாரு, விற்று போட்டு போவார். அன்றாவரம் போய் அங்கேயும் கல்வி கந்தூரில் உள்ளவங்களோட காய்ச்சி போட்டு வர அவர் திருப்பியும் டேட் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி 3 வருஷம் என்ற தந்தை அயராதுளைச்சித்தான் இந்த பாடசாலைக்கு இடம் எடுத்த. பாடசாலைக்கு எடுத்த இடம் அரசாங்க இடம், யார் இடமும் இல்லை. அந்த தோட்டம் அரசாங்க இடம். பிறகு அதில் பாடசாலை ஒன்று நிறுவ வேண்டும். அங்கே திருப்பி போனார். திருப்பி போனோடனே வந்தாங்க, வந்து சொன்னாங்க எங்களால் இப்போ கட்டிடம் கட்டித்தர முடியாது, பிறகு தருவோம், ஆனால் இப்போ பெற்றார்கள் தான் இதை செய்து கொள்ள வேண்டும் உண்டு. அதற்கு நாங்கள் எங்களோட பாப்பா ஒரு வெள்ளிக்கிழமையில் பள்ளியில் சொல்லி எல்லாருமாக உழைச்சி நாம் இந்த ஸ்கூல் ஒன்று கட்டணும், எல்லாருமாங்க எங்களை தான் கட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னோடனே எல்லாரும் ஒத்துக்கொண்டாங்க. ஒத்துக்கொண்டு எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. ஒத்துழைச்சி களிமண்ணினால் தான் கட்டினேன். கூரை வேயப்பட்டது ஓலையால். அந்த உங்களோட வாப்பட காலத்துல அந்த வேலைகளை செஞ்சாக்கள், களிமண் ஒட்டினாக்கள், கம்பு ஒட்டினாக்கள், ஞாபகம் இருக்கா? ஒரு 5-6 பேரை சொல்லு. பொதுவாக பெற்றார்கள் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் மாதிரி வந்து வேலை செஞ்சாங்க. எல்லாரும் பேர்கள் ஞாபகம்? பேர்கள் உதுமா ஹல்லாஜி உதுமா லப்ப, மஹமூது லப்ப, ஹபீப் லப்ப, இப்ராஹிம், இவர்களெல்லாம் அவங்க வந்து எங்களுக்கு நல்ல அழகாக எல்லாத்தையும் நல்ல அன்பாக ஒத்துழைச்சி எங்களை ஸ்கூல்ல ஒரு கட்டிடம் உண்டாக்கினாங்க. அந்த ஸ்கூல்ல தான் இப்ப பிறகு நாங்க ஸ்கூலுக்கு போறோம். உங்களுடைய வாப்பா வந்து நம்முடைய ஊருடைய கல்வி சேவைக்கு மட்டும் இல்லாம இந்த ஊருக்கும் நிறைய சேவைகளை செய்திருக்காரு. அப்படி அவர் செய்த சேவைகள், இந்த ஊருக்காக பட்ட பாடுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? எங்களோட வாப்பா இந்த ஊருக்கு ஒரு கடிதம் கொண்டு வரதுக்காலும் ஒரு உதவி, ஒரு வசதி இல்லாம இருந்த ஊர் இது. அந்த ஊருக்கு தபால் பெட்டி ஒன்று கேட்டு எங்களோட வாப்பா அரசாங்கத்தினால எத்தனையோ கடிதங்கள் கொடுத்திருந்தார், வரல. அப்புறம் எங்களோட வாப்பா என்ன செஞ்சாருண்டா 6 மாசம் அவர் அந்த சேவையை செஞ்சார். சும்மா தபால் சேர்த்தெடுத்து கெக்கிராயை கொண்டு வர, கெக்கிராவில் இருக்குது இந்த ஹோராப்பிள்ளைக்குள்ள தபாலை இங்கே கொண்டு கொடுக்குது, அந்த மாதிரி செஞ்சார். அதொரு சேவை. அடுத்தது அந்த காலத்தில் கொஞ்சம் போசாக்கு குறைவாம். அதுக்கு நம்மள ஊருக்கு அரசாங்கத்தால் பால் பாஸ் பண்ணினேன். அந்த பாலை எங்களை உம்மா எடுத்து இலவசமாக கொடுத்த எல்லாருக்கும். வேற ஒன்றும் சம்பளம் அப்படி இப்படி ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் எல்லா பிள்ளையும் வரும். ஆனால் கொண்டு வர பிள்ளை வீட்டுக்கு கொண்டு வரதான், எங்கேயே குடிக்கிற பிள்ளை குடிக்கிறதான். ஆனால் ஓராப்புல முறகல்லாகமா உணுகல்லாக 3 ஊருக்கும் கொடுத்தேன். வருஷக்கணக்காக கொடுத்தேன். எல்லா ஊருக்கும் சகமாக கொடுத்துருங்க. பிள்ளை வீட்டுக்கு வரும், நாம கொண்டு கொடுக்குது எல்லாம் வீட்டுக்கு வரும். கொடுத்தா குடிச்சிட்டு போகுங்கள், எடுத்துட்டு போகுங்கள். வேற எங்களை பாப்பா இந்த குளத்துல தண்ணி குறைஞ்சா பயல் செய்யலாம் தானே, அப்ப மகாவலி இல்லை. அதுக்கு அரசாங்கத்தின் உதவியோட தம்புள்ள ஆத்துல இருந்து ஒரு வாய்க்கால் வட்டி இருக்காக குளத்துக்கு வர சாணாதார வேலை. அதுல அந்த வாய்க்கால் இப்பவும் இருக்கு, நூந்து போயிருக்கும், போனா தெரியும் உங்களுக்கு. அந்த வாய்க்காலை கட்டினீங்களோ வாப்பாதான் கட்டி ஒட்டி எல்லாம் செஞ்சு உதவி செஞ்சு எல்லாம் எங்களோட வாப்பாதான் முன்னுண்டு. அதுக்கு போக்குவரத்து செலவு போற வர எல்லாம் வாப்பாதான், சொந்த செலவுல தான் எல்லாம் செய்வாங்க. அடுத்தது ஆயுர்வேத டாக்டரா வேலை செஞ்சிருக்காரு எங்களோட வாப்பா. அதுல நோய்க்கும் பாம்பு கடிக்கும் நல்ல ஒரிஜினல் வைத்தியம். அதையும் ஊரு மோசமான ஊரு தானே, கீழ்நிலையில தானே பொருளாதாரத்துல. அப்ப சும்மா வந்து மருந்தத்தை சொல்லி மருந்து எடுத்துட்டு போறதான். சில ஆக்கள் என்ன செய்த வெற்றில வாங்குவோம் காசு இல்லாம இந்த காட்டுல இருக்கும் இந்த சீதலா
ஓ ஆ, அது இப்படி பிச்சு கொண்டு பாப்பாவை கொடுத்துட்டு மருந்து எடுத்துட்டு போயிருக்கு. ஆ, ஆ. அதெல்லாம் செய்யலும். அது அந்த காலத்துல பழக்கமே இருந்துச்சு. வெற்றிலையை அடுத்தது கொடுத்து பாம்பு கடிக்கு போட்டு விஷம், அவனுக்கு அங்கே பாம்பு விஷம், இவன் இங்கே வந்து சும்மா செல்லுதான். அப்போ என்ன செய்யலும், ஆ. போகத்தான் வேணும். போய் எங்களை பாப்பா அந்த விஷத்தை இறக்கி அவனை சிவமாகி போட்டு தான் விட்டு வருவார். ம், ம், ம். ஓ இப்ப நீங்க வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டர் தான் மகளும் கூட. ஓ ஆ. வேற ஏதாவது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு இன்னும்? வேற இது ஞாபகங்கள் இல்லை. ஆனால் எங்களை பாப்பா ஊருக்கு காலி வேலை செஞ்சார். ஆஹா. பொன் மாப்பிள்ளை சண்டைகள் கோபங்கள் வந்தா ஆ. பாப்பால தான் வந்து முறைப்படுவாங்க. எல்லாத்துக்கும் இவர் போறதாலே எல்லா துறையிலையுமே ஒரு சேவை செஞ்ச அப்ப ஒரு மனிதர் தான் உங்களை பாப்பா. அவ கூட்டி விட்டார், ஆ. சேர்த்து விட்டுருவாரு. ஓ. ஆகவே இல்லாத முறைக்குத்தான் அவங்க காலி கொடுக்குவாங்க போ, இல்லாட்டி ஆ. அப்படி போறதில்லை. வேற இன்னும் ஏதாவது? அடுத்தது நம்மளோட நிசாம் மாஸ்டர் வாப்பாட வீட்டு முன்னுக்கு இருக்கு கிணறு. ஆ. அந்த கிணறும் எங்களோட வாப்பாட சொந்த செலவில் தான் கழட்டினேன், வெட்டி கழட்டினேன். அப்ப அந்த கிணறு வந்து அவ்வளோ பழைய பழைய வரலாற்றை கொண்ட கிணறு ஓ தான் அது. ஓ ஓ ஓ ஆ. இப்ப இது மாதிரி நிறைய சேவைகள் வந்து செஞ்சிருக்காரு. உங்களோட பாப்பா இந்த ஊருக்கு செஞ்சிருக்காரு. கல்வியை தாண்டியும் பல வேலை திட்டங்களை இந்த ஊருக்கு. அடுத்தது பள்ளி வாசல்ல, ஆ. நம்மள பெரிய பள்ளி வாசல்ல 35 வருஷங்கள் கணக்க பிள்ளையாக இருந்திருக்கார். கணக்கு வழக்கு பார்க்குற ஆ. அந்த காசிகள் எடுக்கிற எல்லாம் அப்படியே கொடுத்துருவார். ஆ, ஆ, ஆ. அதுக்கு ஒரு ஆள் வேணும் தானே. ஆ. 35 வருஷம். உண்மையிலேயே பார்க்க போனா இப்ப நிறைய வந்து ஊர் வேலைகளுக்காக இந்த ஊரை உருவாக்கின வேலையில வந்து அவருக்கு தான் வந்து அதிக பங்கு இருக்கு. சமூகத்தொண்டு. அப்ப உண்மையிலே வந்து மீண்டும் சொல்றேன் வந்து இந்த குடும்பத்துக்காக இந்த ஊர் மக்கள் எப்பொழுதும் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த பாடசாலையினுடைய ஆரம்பத்துடைய சொல்லிட்டு வாரீங்க. இதுல வந்து நான் கேள்விப்பட்ட, நான் தொகுத்த தகவல் அடிப்படையில் உங்க நானா ஒருத்தர் உங்களுக்கு இருந்தாரு. அவர் வந்து இந்த பாடசாலைக்கும் அவருக்கும் தொடர்பு என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. இந்த பாடசாலையை எனது தந்தை மிகவும் கஷ்டப்பட்டு இவ்வளவு உருவாக்கி எடுக்க வேண்டும் என்று தெரிஞ்ச எங்களை பாப்பா நானா படிக்கிறது தான். நானா 8 வயசுல மௌத்தா போயிட்டார். அப்போ 8 வயசாகும் வரையிலையும் வரல ஸ்கூல். அதுக்கு பிறகு அயராது உழைச்சி என்ன படிப்பிச்சார் வேண்டும் என்று என்ன படிப்பிக்கிறதுக்கு திருப்பி அயராது உழைச்சிட்டே இருந்தார். இதுதான் இந்த ஸ்கூல் 1951ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப பாருங்க, தன்னுடைய மூத்த மகனை படிப்பிக்கணுன்றதுக்காக வேண்டி தன்னுடைய ஊர்ல ஒரு பாடசாலையை உருவாக்கி அந்த பாடசாலை அனுமதியை கொண்டு அந்த மாணவனால அந்த பாடசாலைக்கு சென்று கல்வி கற்க முடியாத நிலை ஏற்பட்டது. அப்ப இருந்த போதிலும் அடுத்த தனது மகளை அந்த பாடசாலையில கற்க வச்சு இன்றைக்கு எமது பாடசாலைக்கும் ஊருக்கும் ஒரு பெருமை சேர்த்து தந்த ஒரு பரம்பரையை உருவாக்கி சென்றிருக்கிறார் அந்த மனிதர் சதக்கு மறைக்கார் சக்கரியா லெப்பை. உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு நெகிழ்வான சந்தர்ப்பமாக இருக்கிறது. அதோட இப்ப அடுத்த பரம்பரைக்கு வருவோம். உங்களுடைய சகோதரர்கள், இந்த உடன்பிறப்புகள், இவர்களும் இன்றைக்கு நம்முடைய ஊருக்கு வந்து கல்வி சேவையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி யார் உங்களுடைய சகோதரர்கள், அவர்கள் இந்த ஆசிரியராக இருக்காங்க நிறைய பேர், அவர்களை பற்றி பகிர்ந்து கொள்ள முடியும்? எனது சகோதரர் மர்ஹூம் முகமது ஜமால் என்பவர் ஆசிரியராக கடமையாற்றினார். முகமது ஜமால் கடமையாற்றினார். அவர் பின் தங்கை 2 பேரும் ஜினைதா தாஹிரா ஆகிய 2 பேரும் ஆசிரியராக கடமையாற்றினார்கள். அடுத்தது எங்களுடைய தம்பி ஒன்று ஹாஜா அமீர், அவர் மகாலி போர்டில் அக்கௌண்டண்டாக சேவை செஞ்சார். அடுத்த தம்பிகளும் நன்றாக படித்துவிட்டு அவர்கள் அரசாங்க தொழிலுக்கு போக முடியாது என்று அவர்கள் சொந்த தொழில்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். உங்களுடைய உடன்பிறப்புகள் அப்படி இருக்க நேரம் உங்களுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு இந்த ஊருக்கு கல்வி சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அவர்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி தர முடியுமா? எனது மூத்த மகன் முகமது நஜீப், அவர் விஞ்ஞானத்துறையில கொழும்பு ரோயல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார். அப்போது
அவர் எழுதிய பரீட்சையில் அவருக்கு ஒரு புள்ளி குறைவாக இருந்தது. அப்ப பல் டாக்டர் டென்டல் டாக்டருக்கு அவருக்கு கடிதம் வந்துச்சு. அவர் 2 நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு சூத்த பண்ணி பார்க்க போகல. போகாம அவர் இருந்துட்டு திருப்பி படிக்கவும் இல்லை இருந்தார். இருந்த நேரம் படிக்க போற யோசனையிலையும் இருந்தார். இருந்த நேரம் எனது கணவரின் இளைய தம்பி ஏஜியே மூதூரிலே சுட்டுக் கொல்லப்பட்டார். புலிகளின் பிரச்சனையால சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன் பிறகு அவருக்கு வாழ்க்கையை வெறுத்து சுற்றுப்பிரியாணம் மாதிரி போற மாதிரி போய் ஜப்பான்ல இருக்காரு. இப்போ இன்னும் ஜப்பான்ல இருக்காரு. ஜப்பான்ல இருக்காரு. அடுத்த பிள்ளைகள் அடுத்த பிள்ளை 3 பொம்பளை பிள்ளை. 3 பிள்ளையும் படிச்சு 3 பேரும் ஆசிரியர் தொழில இருக்கிறாங்க. ஒரு கடைசி பிள்ளை ஆங்கில ஆசிரியை, மற்ற பிள்ளைகள் தமிழ் ஆசிரியர். பேர்களையும் கொஞ்சம் சொல்லிவிட்டீங்க. மூத்த மகளின் பேர் ஆசிரியை கௌசல் கரீமா, அடுத்த பிள்ளை பேர் ஆசிரியை அனிஷா, அடுத்த பிள்ளை பேர் ஆசிரியை அமானி சிஹாரா. ஜசாக்கல்லா ஹைர். உண்மையிலே நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. அத்தோட நான் கடைசியா அவங்கள்ட்ட 75வது ஆண்டு விழாவுக்கும் இந்த உங்களை ஞாபகப்படுத்துவதுதான் இந்த 75வது ஆண்டு விழா குழுவினுடைய நோக்கம். அவர்களுக்கும் இந்த எதிர்கால சந்ததியினருக்கும் உங்களுடைய ஆசை செய்தி என்ன? 75ஆம் ஆண்டு எங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆண்டு விழா அதில் பங்கு கொண்டு இருக்கும் அத்தனை பிள்ளைகளுக்கும், அத்தனை பேருக்கும், மாணவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அல்லாஹ்விடம் இன்னும் மேலும் மேலும் அவர்களுக்கு இது போன்ற வேலைகள் செய்வதற்கு, இது தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹ் தஆலா உதவி புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த 75ஆம் ஆண்டு விழாவில் நீங்களும் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற அவாவோடு நான் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.